வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் 5 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம கொடுத்த 2 மார்க் 3 மார்க்லேருந்து தான் 1 மார்க்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்காண்டவற்றுள் ஏஜென்ட் ஆரஞ்சு என்று அழைக்கப்படுவது எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 24D மற்றும் 245T 2 மார்க் கொஷினும் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் ஆர்கி பாக்டீரியாவை கண்டறி மெத்தனோ பாக்டீரியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மின்னணு நுண்ணுயிரினை கண்டறிந்தவர் யார்? எர்னஸ்ட் ரஸ்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 2 மார்க்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் ஜிம்னோஸ்போம் தாவரம் ஆம்பரை உற்பத்தி செய்கிறது. பைனிட்டிஸ் சாக்ஸ்னிஃபெரா. ஸோ 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி 2 மார்க் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு இன்டீரியர் கொஷின் வந்திருக்கு. கேப்னோஃபிலிக் பாக்டீரியா என்றால் என்ன? வாட் இஸ் கேப்னோஃபிலிக் பாக்டீரியம்? வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். ட்ரா த லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். பிளெக்டோஸ்டீல் என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பிளெக்டோஸ்டீல்? கிவ் அன் எக்ஸாம்பிள். மியாசிஸின் முக்கியத்துவம் ஏதேனும் இரண்டினை எழுதுக. ரைட் எனி 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைட்டாடிக் செல் டிவிஷன். ஸ்க்ளீரன்கைமா ட்ரக்கீடுகள் ஏன் இறந்த செல்லாக கருதப்படுகிறது? வை த செல்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா அண்ட் ட்ரக்கீட்ஸ் பிகாம் டைடு. பைனஸ் மோரஸ் கட்டையினை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹுட் ஃபார்ம்டு பைனஸ் அண்ட் மோரஸ். சதைப்புற்றுள்ள தாவரங்களின் சுவாச ஈவு மதிப்பு 0 ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது. ரெஸ்பிரேட்டரி கோஷன் இன் 0 இன் சக்குலண்ட் பிளான்ட். வை? கீழ்கண்டவற்றுள் கலைச்சொற்களை தருக. ஒரு வளமற்ற மகரந்தத்தால் மகரந்தங்கள் அள்ளி இதழுடன் இணைந்து இருத்தல். Give the technical terms of following. A sterile stamen. Stamens are attached in petals. நைட்ரஜன் சுழற்சியில் நைட்ரேட் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் 2 பாக்டீரியங்களின் பெயர்களை எழுதுக. Name any 2 bacteria that's involved in nitrification process in nitrogen cycle. ஸோ 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே புக் பேக் கொஷின் கேட்டிருக்காங்க. 3 into 6 into 3 18. ஆன்சர் எனி 6 கொஸ்டின். கொஷின் நம்பர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. பிரயோபைட்டுகள் கருவுறுதல்களுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா? உனது விடையினை நியாயப்படுத்துக. Do you agree with the statement பிரயோபைட் need for water fertilization? Justify your answer. ஆக்சின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. Write the physiological effects of oxin. ஏன் சில தாவரங்களின் பற்றாக்குறை அறிகுறிகள் முதலில் இளம் இலைகளில் தோன்றுகிறது, பிற தாவரங்களில் முதிர்ந்த இலைகளில் தோன்றுகிறது? Why this certain the plant deficiency symptoms appear the first younger leaves of while others to mature organs. தாவர செல்லின் நுண்ணமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். Draw and label parts of ultrastructure of plant cell. இருவித்திலை கோப்பையுடைய பூத்தளம் கொண்ட தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்துவாய்? Where will you place the plants which contain 2 cotyledons with cup-shaped thalamus? வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்புடைய கிளைத்தலும் ஒப்பிடுக. Compare the sympodial branching and monopodial branching. DNA மற்றும் RNA வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. Tabulate the difference between DNA and RNA. ஊடு மின்னணு நுண்ணோக்கியின் முக்கியத்துவத்தை கூறுக. Bring out for the significance of transmission electron microscope. புறணி செல்களில் உள்ள பரவல் அழுத்த பற்றாக்குறை 5 வழி என்ற அளவிலும் அதை சூழ்ந்துள்ள புறத்தோல் அடித்தோல் செல்களின் பரவல் அழுத்த பற்றாக்குறை 2 அளவிலும் இருப்பின் நீர் செல்லும் திசை யாது? If a cell the cortex the DPT 5 atoms in surround the hypodermal cells, the DPT 2 atom cells of will be direction movement of water. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த கொஸ்டின் தான் எல்லாமே. கிராம் நேர் எதிர் பாக்டீரியாவுக்கு இடையே உள்ள வேறுபாடு. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ். டேட்டூரா மெட்டல் தாவரத்தின் கலைச்சொற்களை விவரிக்கவும். லிஸ்ட் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ரைட் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டெட்டூரா மெட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டீலின் வகைகளை படத்துடன் விவரிக்கவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் அதே மாதிரி பிளான்ட் செல் அனிமல் செல்லேருந்து ஒரு வேறுபாடு கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் புரோட்டோஸ்டீல் வித்தின் டயக்ராம். டேப்லெட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். இதழமைவின் வகைகளை விவரிக்கவும் அல்லது மைட்டாசிஸ் செல் பகுப்பின் படிநிலைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஸ்டிவேஷன். Explain the stages of mitotic in cell details.
இருள் வினைகளின் படிநிலைகளை விவரிக்கவும் அல்லது குளுக்கோஸ் உடைய மாற்று வழி பாதையின் பெயர் என்ன, அதில் நடைபெறும் வினைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டார்க் ரியாக்ஷன் டீட்டெயில் மேனியர். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் வேவ் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிரேக் டவுன். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் இன்வால்வ் இட். ஸ்க்ளரைடுகள் வகைகளை விவரிக்கவும் அல்லது தாவர வளர்ச்சியில் வில் ஆக்சினோமீட்டரை கொண்டு எவ்வாறு அளவிடுவாய். எக்ஸ்பிளைன் ஸ்க்ளரைட்ஸ் வித் த டைப்ஸ். ஹவ் வில் யூ மெஷர் த growth ஆஃப் பிளான்ட் யூஸிங் வில் ஆர்க்னோமீட்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ போன அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கெல்லாம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 1 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்டிருக்காங்க. மற்றபடி 5 மார்க் எதிர்பார்த்தது, 2 மார்க்கு 3 மார்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக புக் பேக்கில் இருந்தால் வந்துச்சு. ஸோ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் கொஷின் பேப்பரும் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் தான் அதிகமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அதை நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி தாவரவியல் மாணவர்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 5 மார்க்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து படிக்கணும், கன்ஃபார்ம் 5 மார்க் கொஷின் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.